வந்து நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. விஜய் கூட அவங்கள சேர்த்தத நினச்சு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து காவேரி வந்து, "ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு? தாத்தாவ பார்க்க போறேன்னு சொன்னாரு. ஆனா இன்னும் வராம இருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. வழி மேல விழி வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ கரெக்ட்டா யாரோ வாசல்ல நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு, "என்ன மாமி கூட வாசல்ல பார்த்துட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன மாமி வாசல்லயே பார்த்துட்டு இருக்கீங்க? யாருக்கா வெயிட் பண்ணீங்களா? அப்போ நீ எதுக்கு இங்க வந்த? நீ யார பார்த்துட்டு இருக்க?" அப்படின்றாங்க. "இல்ல மாமி நான் சும்மா தான் வந்தேன்." அப்படின்றாங்க. நானு மேல இருக்க குடுத்தனம் இருக்கான்ல அந்த அம்பி, யார சொல்றீங்க? எல்லாம் அந்த விஜய் தான். விஜய்க்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்." "என்னது விஜய்க்காக வெயிட் பண்ணுறாங்களா இவங்களுமா? ஒன்றும் புரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து, எதுக்காக மாமின்னு, உனக்கு இதெல்லாம் வேற சொல்லணுமா? நான் எதுக்கும் வெயிட் பண்ணுறேன். சொல்லுங்க மாமி கோச்சுக்காதீங்க." அப்படின்னோடனே, சரி சரி சொல்கிறேன். அந்த அம்பி இருக்கான்ல விஜய், அவனுக்காக பொண்ணு பார்த்துருக்கேன்." "என்னது பொண்ணு பார்த்துருக்கீங்களா? அவருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே." "கல்யாணம் ஆனான்னா அவன் பொண்டாட்டி தான் அவன் கூட இல்லைல்ல. அதனால அவன் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ண சொல்லிட்டு நான் பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்க போகிறேன். மாமாக்கிட்டேயே தான் பேசிட்டு இருந்தேன்." அப்படின்னாங்க. அப்படியே அதிர்ச்சி ஆகுறாரு. அதெல்லாம் அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். அவர் பொண்டாட்டிக்காக தான் இங்கே வந்திருக்காரு. அவர் ஒய்ஃபு மேலே அவர் உயிரே வச்சுட்டுருக்காரு. அவ்வளோ பாசம் வச்சிருக்கவரை பிரிக்க பார்க்காதீங்க மாமி, சும்மா இருங்க மாமின்னொன்னே, "நான் ஏம்மா பிரிக்க பார்க்குறேன்? பாவம் அந்த பையன் கஷ்டப்படுறத என்னால் பார்க்கவே முடியல. ஒரு சமைக்க தெரியல, ஒன்றுமே பண்ண தெரியல அவனுக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இவ்வளோ கஷ்டப்படுறத ஒரு மனுஷி கல் நெஞ்சுக்காரி பார்த்துட்டா இருப்பா. இப்படிப்பட்ட பொண்டாட்டி தேவையே கிடையாது அவனுக்கு. ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு வந்துட்டு முடிவு பண்ணேன். அதன்படி எங்கள் சொந்தக்கார பொண்ணு ஒருத்தி இருக்கா. ரொம்ப அழகாக லட்சணமாக இருப்பா. அந்த பொண்ணை தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். விஜய் வந்தால் கேட்க போகிறேன். அதெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். நீங்கள்லாம் அதை நினச்சி கூட பார்க்காதீங்க." "ஏன் இப்படி சொல்கிற நீ?" அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் வராரு. ஐயோ வந்துட்டாரே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க நடந்ததை. "இந்த மாதிரி உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்ப்பா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. நீ தான் சொன்னல உன் பொண்டாட்டி வேணும்னே வந்து உன்னை வந்து விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு, அவன் வேணாப்பா டைவர்ஸ் பண்ணிவிடு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ." "ஐயோ சூப்பர் மாமி, நிஜமாக சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறத நான் கண்டிப்பாக கேட்குறேன். நான் என் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணியிருப்பேன். எவ்வளோ நாள் தான் அவளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அவள் என்னை கண்டுக்கிற மாதிரியே இல்லை. பார்த்தீங்கன்னா மாமி எவ்வளோ தனியாக கஷ்டப்படுறேன். அதுக்கு தான்ப்பா சொல்கிறேன். நீ ஏன்ப்பா தனியாக கஷ்டப்படணும்? உனக்குன்னா நோக்குன்னா தலையெழுத்தா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எப்படியாவது சீக்கிரமாக அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிவிடு. அப்புறமா என் சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. பொண்ணு பார்க்க வேணால் நம்ம போயிட்டு வந்துடலாம்." "சரிங்க மாமி ஏற்பாடுலாம் பண்ணிடுறீங்களா?" "நான் பண்ணிடுறேன்ப்பா பேஷா. உனக்கு ரொம்ப இஷ்டமா இதில்? எங்களுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. எங்கே நீ ஒத்துப்பியோ ஒத்துக்க மாட்டியோன்னு நினச்சோம். எங்களுக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து காவேரிக்கு அப்படியே செம கடுப்பாக இருக்குது. எவ்வளோ தைரியம் வந்து அந்த மாதிரி வேலையை பார்க்குறா. ஐயோ என் பொண்டாட்டி என்னை துரத்துவாளி, இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே, அடிச்சுட்டு போகிறா சொல்லிட்டு ஓடி போகிறாரு. பின்னாடி போகிறாங்க. "உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் இப்படிலாம் பண்ணுறதுக்கு? யாரை கேட்டு இப்படிலாம் பண்ணுறீங்க? உங்களை அப்படி சொல்லிட்டு அடிக்க விட." "ஏய் அடிக்காதடி, சும்மா இருடி. உடனே புருஷனை அடிக்கிறதா? வேறு என்ன பண்ணுறது? உங்களுக்கு இன்னொரு பொண்ணு கேட்குதா? நான் இருக்கும்போது எவ்வளோ தைரியமாக இப்படி பேசுவீங்க?" அப்படின்னா, "சாரி காவேரி, சும்மா உன்னை டீஸ் பண்ண தாண்டி பண்ணேன். போதும் நீங்கள் பண்ண வேலையெல்லாம். எவ்வளோ டீஸ் பண்ணியிருக்கீங்க நீங்கள், அதெல்லாம் பத்தாதா? இப்போ வேறு என்னை அழ வைக்கணுமா?" அப்படின்னோடனே, "ஏய் என்னடி இப்போவும் தப்பாக நினைக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் பண்ணது தப்பு. அந்த மாமி வேறு உங்களுக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சுற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நல்லதில்லை." அந்த மாமியை எனக்கு செம்ம கோவமாக வருதுங்க. ஐயோ மாமிக்கிட்டலாம் சண்டை போட்டுறாத. அப்புறம் உன்னையும் காலி பண்ண சொல்லிடுவாங்க, என்னையும் காலி பண்ண சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ எங்கே இருக்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி வீடு பக்கத்துலேயே வீடு பார்த்துன்னு வரதெல்லாம் நடக்காத காரியம் அப்படின்றாரு. அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு வேறு ஆசையா அப்படின்னு கேட்குறாங்க. ச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை காவேரி, பார்த்துக்கிறேன்ல எனக்கு எவ்வளோ வந்து வாய்ப்பு வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் எனக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் சீக்கிரமாக உன் புருஷனை யாராவது வந்து தூக்கிட்டு போகிறதுக்குள்ளேயும் நீ முந்திக்கோ காவேரி, சீக்கிரமாக என் கூட சேருடி, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும்டி. அப்போ தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க அப்படின்றாங்க. உடனே வந்து, "சரி காவேரி கோச்சிக்கிட்டியா? உன்னை தவிர எனக்கு யார் இருக்கா? உன்னை விட்டு நான் எங்கே போகிறேன்? இதெல்லாம் சும்மாடி பார்த்துக்கலாம்." அப்படின்றாரு. அப்படியே ஹக் பண்ண வராரு. காவேரி முடிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஐயோ என்ன பண்ணுன்னு தெரியலையேன்னு முடிக்கிறார் விஜய்.